வீட்டில் நிறைய ஹோம் மேக்கர்ஸ் எங்கிட்ட மெசேஜில் இதை தான் கேட்குறாங்க. நாங்கள் வீட்டில் இருந்து எவ்வளோ வேணால் நாங்கள் செய்யறதுக்கு ரெடி, எங்களுக்குன்னு இருக்கிற ஸ்கில்லுக்கு நாங்கள் கஷ்டப்பட ரெடி. ஆனால் எங்களால் விற்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு ஏரியாவில் தான் எங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். எங்களுக்கு ஏதாவது பிளாட்ஃபார்மோ இல்லை ஆன்லைனில் ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாக்கா சொல்லுங்கள். நாங்கள் பொருளை செய்ய ரெடி, ஆனால் அதை கொண்டு போய் விற்க யாராவது எங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்றது ரொம்ப காமன், நியாயமான விஷயம். ஸோ இது 1-2 இல்லைங்க, கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே எங்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கான சில ஆப்ஷன்ஸை இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், அதுக்கான சில விஷயங்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு டீனா, அவங்க மை நேபோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் ரன் பண்ணுறாங்க. இதை கடந்த 2 வருஷமாக ரன் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் ஃபார் செல்லர்ஸ். யார் அப்படின்னாக்கா ஹோம் மேக்கர்ஸ். எஸ்பெஷலி வீட்டில் இருந்து ஜிஎஸ்டி இருக்கோ ஜிஎஸ்டி இல்லையோ, பேன் இருந்தால் போதும், நீங்கள் ஒரு நல்ல ஹோம் மேக்கர். அட் த சேம் டைம் உங்கள்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில் இருக்குது. அந்த ஸ்கில் எதில் வேணால் இருக்கலாம். ஹோம் ஃபுட்டாக இருக்கலாம், கார்டனிங்காக இருக்கலாம், பெட்ஸாக இருக்கலாம், ஃபேஷனாக இருக்கலாம், ஆர்ட்டாக இருக்கலாம், என்ன கேட்டகரி வேணால் இருக்கலாம். கேட்டகரியில் பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச கேட்டகரியில் உங்களோட ப்ராடக்ட்ஸை மட்டும் நீங்கள் அவங்க பிளாட்ஃபார்மில் லிஸ்ட் பண்ணால் போதும். அவங்களோட ஆப் செல்லருக்காகவும் இருக்குது, பையருக்காகவும் இருக்குது. நீங்கள் செல்லர் ஆப்பை எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்ஸ் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அவங்க உங்களுக்காக எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறாங்க. உங்களால் ஈஸியாக செல் பண்ண முடியும். அகெயின், உங்களை மாதிரி நிறைய செல்லர்ஸ் அவங்க பிளாட்ஃபார்மில் இருக்காங்க. அதனால் நீங்கள் எவ்வளவா இண்டிவிஜுவலாக எஃபர்ட் போட்டு உங்கள் ப்ராடக்ட்ஸை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொமோட் பண்ணிங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் கண்டிப்பாக மேலே வரும். அட் த சேம் டைம் பிளாட்ஃபார்ம் என்ன செய்யணுமோ அவங்க அதை பண்ணுவாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் பற்றின டவுட்ஸ் வேணும், இல்லை ஏதாவது வேணும்னா எங்கிட்டையும் கேளுங்க, இல்லை அவங்க சைட்லேயே ரீச் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராடினரி டீம் அண்ட் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள ரீச் பண்ணுங்கள். அடுத்தது எட்ஸி. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எட்ஸி ஒரு பாப்புலர் பிளாட்ஃபார்ம் ஃபார் லாட் ஆஃப் கிராஃப்ட்ஸ். அதாவது ஒரு நீஷ் யூனிக் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஆன்லைன் ஐட்டம்ஸ், ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ், நிறைய ரொம்ப நீஷாக ஒரு விஷயத்தை தேடணும் அப்படின்னாக்கா எட்ஸில் தேடலாம். இந்தியாவில் எட்ஸி ஃபேமஸ் ஆகிட்டு தான் வருது. ஸோ அதனால் உங்கள்கிட்ட ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்குது, உங்கள்கிட்ட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ், அதுக்கப்புறமா ஹேண்ட்மேட் இல்லை ஹோம்மேட் விஷயங்களை உங்களால் பெட்டராக பண்ண முடியும்னா எட்ஸியும் ஒரு நல்ல ஆப்ஷன். ஆனால் எட்ஸிக்குன்னு சில ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் அண்ட் பாலிசிஸ் இருக்குது. நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். நான் கம்ப்ளீட் ப்ரொசீஜரை பார்த்துருக்கேன். ஆனால் ரொம்ப நல்ல ப்ரொசீஜர்ஸ், எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி செல்லர்ஸை ஆன்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதையும் நீங்கள் பாருங்கள். நான் நல்லா சமைப்பேன், சமையல் தான் நான், எனக்கு பிடிச்ச விஷயம் சமையல் தான் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 டெடிக்கேட்டட் சமையலுக்கான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். நம்ம ஊரை சேர்ந்த குக்கர் அப்படிங்கிற ஆப், அந்த குக்கர் அப்படிங்கிற ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஹோம்மேட் ஃபுட்டை வீட்டுக்கு டெலிவர் பண்ணுறதுல குக்கர் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டார்ட் அப்னு சொல்லி அவார்டு வாங்கியிருக்காங்க. நீங்கள் செல்லராக அதில் லாகின் பண்ணலாம். உங்கள் ஏரியா அதில் ஆல்ரெடி லிஸ்ட்டாக இருக்கா அப்படின்றது பாருங்கள். சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, நிறைய சிட்டிஸில் அவங்க ஆப்ரேஷனலாக இருக்காங்க. அதனால் இதையும் ஒரு ஆப்ஷனாக நீங்கள் பார்க்கலாம். கிரியேட் அப்படின்னு சொல்லி இன்னொரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அவங்களும் அதே மாதிரி தான் நிறைய செல்லர்ஸ் ஆன்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், நிறைய கேட்டகரிஸ் இருக்குது அவங்ககிட்டையும். இவங்களும் ஒரு மார்க்கெட் பிளேஸ். ஸோ இங்கேயும் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸை லிஸ்ட் பண்ணலாம். இந்த பிளாட்ஃபார்ம்ஸ், நான் இப்போ சொன்ன பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே ரொம்ப மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ் கிடையாது. அமேசான் மாதிரி, ஸ்னாப்டீல் மாதிரி, இவங்க மாதிரி அவங்க மாதிரி பெரிய ஆட்கள் கிடையாது. ஆனால் வளர்ந்து வர ஒரு பிளாட்ஃபார்ம். மீஷோ இன்னைக்கு ரொம்ப வளர்ந்துருச்சு. ஆனால் இவங்க எல்லாமே ஏர்லி ஸ்டேஜ் மீஷோன்னு நினச்சிக்கோங்க. ஹோம் ஃபுடி அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப், டு மை சர்ப்ரைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க ஆனால் செலக்டட் சிட்டிஸில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒருவேளை நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லை, சென்னையில் இல்லை, வேறு சிட்டியில் இருக்கீங்க, இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் சிட்டியில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அந்த ஆப்பும் ஹோம்மேட் ஃபுட்டுக்கான ஒரு எக்ஸலண்ட்டான ஆப். நிறைய ஹோம் செஃப்பை ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சமையல் கிங் அப்படின்னாக்கா உடனே இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் முதல்ல டெஸ்ட் பண்ணுங்கள். எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஆக்டிவாக ஃபீட்பேக் கிடைக்க போகுது. அதனால் இப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒரு முயற்சி பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு ரீச் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இது போல் பிஸ்னஸ் வீடியோஸ்க்கு நம்மளை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு தேவையான டாபிக் ஸ்பெசிஃபிக் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.
வெல்வோம் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி மூலமாக நம்ம நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கான ஹெல்ப் அண்ட் சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் பண்ணுறோம். உங்களுக்கு ஐடியா வேலிடேஷன் வேணும்னா கூட நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால் தொடர்ந்து பாருங்கள்.